ராஜஸ்தான் மேவார் அரசு குடும்பத்தில் 77வது மன்னராக விஸ்வராஜ் சிங் முடிசூடி கொண்டதை அடுத்து அரசு குடும்பத்தைச் சேர்ந்த இரு பிரிவினருக்கிடையே மோதல் வெடித்துள்ளது. உதய்பூர் அரண்மனை அருகே இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. மோதல் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? மேவார் அரச குடும்பத்தின் அடுத்த மன்னர் யார் என்பதில் ஏற்பட்ட மோதல் காட்சிகள்தான் இவை. சொத்துக்களை பிரிப்பதிலும் அரச வாரிசு தொடர்பான மோதல்களாலும் உதய்பூர் அரண்மனையே கலவரக் காடாக காட்சியளிக்கிறது. இருதரப்பு மோதலால் உதய்பூர் அரண்மனை போர்க்களமாக மாறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? மேவார் அரச குடும்பத்தின் 77வது மேவார் மகாராஜாவாக பாஜக எம்எல்ஏவும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவருமான விஸ்வராஜ் சிங் மேவார் முடிசூட்டிக் கொண்டார். மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த விஸ்வராஜ் சிங்கின் தந்தை மகேந்திர சிங் மேவார் கடந்த 10ஆம் தேதி காலமானதை அடுத்து யார் முடிசூட்டுவது என்று உறவினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் விஸ்வராஜ் சிங் வரலாற்று சிறப்புமிக்க சித்தோர்கர் கோட்டையில் நடந்த பாரம்பரிய முடிசூட்டு விழாவில் பங்கேற்று மேவார் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். இந்நிலையில் அடையாள முடிசூட்டு விழாவிற்கு பிறகு விஸ்வராஜ் சிங் தனது குடும்ப தெய்வமான துனி மாதாவிடம் பாரம்பரிய முறைப்படி ஆசீர்வாதம் பெற முடிவு செய்தார். மேலும் உதய்பூரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏக்லிங்நாத் சிவன் கோவிலுக்கும் செல்ல முடிவெடுத்திருந்தார். இந்த 2 கோவில்களும் விஸ்வராஜ் சிங்கின் சித்தப்பா அரவிந்த் சிங் மேவாரால் நடத்தப்படும் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரவிந்த் சிங் மேவால் உயிரிழந்த மன்னர் மகேந்திர சிங் மேவாரின் இளைய சகோதரராவார். அவருக்கு விஸ்வராஜ் சிங் தன்னிச்சையாக முடிசூட்டிக் கொண்டது பிடிக்காததால் கோவிலுக்குள் அனுமதிக்க மறுத்துவிட்டார். மேலும் அவர் கட்டுப்பாட்டில் இருந்த உதய்பூர் அரண்மனை கதவுகளையும் மூடிவிட்டார். மேலும் விஸ்வராஜ் முடிசூட்டிக் கொண்டதற்கு அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் லக்ஷயராஜ் என்பவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இவர்களுக்குள் ஏற்கனவே பகை இருந்து வந்த நிலையில் திங்கட்கிழமை முடிசூட்டிக் கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு சடங்கு சம்பிரதாயப்படி விஸ்வராஜ் சிங் உதய்பூர் அரண்மனைக்கு வந்துள்ளார். ஆனால் அவருக்கு உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த விஸ்வராஜ் சிங் பாஜக எம்எல்ஏ என்ற தனது செல்வாக்கை பயன்படுத்தி தனது ஆதரவாளர்களுடன் அரண்மனை வாசலில் நின்றபடி உள்ளே கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார். பதிலுக்கு அரண்மனை உள்ளே இருந்தவர்களும் கற்களை வீசியதால் மோதல் பெரியதாகி அரண்மனை பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. விஸ்வராஜின் ஆதரவாளர்கள் கோபமடைந்து வாயில்களுக்கு அருகில் இருந்த தடுப்புகளையும் கேட்டையும் உடைக்க முயன்றனர். பதற்றம் அதிகரித்ததால் அரண்மனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் விஸ்வராஜ் தரப்பில் 3 பேர் படுகாயமடைந்தனர். விஸ்வராஜ் ஆதரவாளர்களான பாஜக தொண்டர்களை போலீஸ் தடியடி நடத்தி கலைத்தது. இருதரப்பும் கற்களை வீசி தாக்கிக் கொள்ளும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பானது. அரண்மனை கதவு முன்பாக விஸ்வராஜ் சிங் தனது ஆதரவாளர்களுடன் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தார். பின் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அங்கிருந்து வெளியேறினார். உதய்பூர் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் குமார் போஸ்வால் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.